ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 16 ஸ்லோகம் 1 இன்னைக்கு நாம காணவிருக்கின்ற தெய்வீக லட்சணம் சத்துவம் சுத்தி என்று அழைக்கப்படுகின்றது. இல்லது வேறொரு தலைப்பா பேசணும் அப்படின்னு சொன்னா ஞானத்தின் மேல் மோகம் கொள்வது எப்படி அப்படிங்கிறத இன்னொரு டாபிக் ஆகும். நம்ம இதை வச்சுக்கலாம். சரி, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சத்துவம் சுத்தி என்பது ஒருவனிடத்தில் இருந்தால் அவனிடத்தில் பின் சொல்லப்படும் லட்சணங்கள் காணப்படும். சாம்பலானது எரிவதும் அணைவதும் அற்று போயிருப்பது போலே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், சாம்பலானது எரிவதும் அணைவதும் அற்று போயிருப்பது போலே. அமாவாசை முடிந்து போய் பிரதமையின் கலாவிருத்திக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போது இருக்கும் அதிசூட்சமான உருவத்தை படைத்திருக்கும் சந்திரனுடைய சுரூபத்தை போல. ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன். ஞானத்தின் மேல் மோகம் கொள்வது எப்படி அப்படிங்கிறதும் ஒரு தலைப்பா வச்சுக்கோங்க. அல்லது சத்துவம் சுத்தினா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாம்பலானது எரிவதும் அணைவதும் அற்று போவது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கட்டையை எரிச்சா அது சாம்பல் ஆகும். கட்டையை உங்களால எரிக்க முடியும். அது ஒரு வேறொரு நிலைக்கு கொண்டு போக முடியும். ஓகேவா? பட் கட்டையை எரிச்சு அது சாம்பலா மாறிடுச்சு. ஓகேவா? ஒன்ஸ் அது சாம்பலா மாறினதுக்கு அப்புறமா அதை மறுபடியும் எரிக்க முடியுமா? தட்ஸ் a very important question. எரிக்க முடியாது. அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க என்னதான் எரிச்சாலும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது பாதிப்புக்கு உள்ளாகாது. அது கஷ்டப்படாது. அதுக்கு மேல அது தன்னிலையில் இருந்து அது மாறாது. ஏன்னா அது சாம்பல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல உன்னால ஒண்ணுமே அதை பண்ண முடியாது அப்படிங்கிறது புரியுதா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஞானத்தின் மேல் ஒருவன் மோகம் கொண்டாலே ஆனால் அவனுக்கு இந்த உலக துன்பங்கள் அல்லது அவனை என்னதான் நீ டிஸ்டர்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் அல்லது அவனை எரிச்சாலும் அவன் சாம்பல் மாதிரி ஆயிட்டான். அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. ஏன் ஏன் அப்படின்னா அவனுக்கு ஞானத்தின் மேல் மோகம் வந்து விட்டது. அவன் மனம் முழுவதும் மோகத்தில் அமர்ந்திருக்கின்றது. அதன் விளைவாக மற்ற விஷயங்கள் இவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணாது. மற்ற விஷயங்கள்ல என்ன அர்த்தம்? 1,00,000 லாஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு நியூஸ் வருது. ஞானத்தின் மேல் எனக்கு இருக்கும் மோகத்தால் அது ஒரு மேட்டராவே தெரியாது. நெருங்கிய உறவுகள் டெத் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. ஒரு மேட்டராவே தெரியாது. என் உடம்புல நோய் வந்துடுச்சு. எனக்கு ஒரு மேட்டராவே தெரியாது. So I never bother about anything which in and around happens to me. அதாவது என்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என் மைண்ட் 100% ஃபோக்கஸ்டா ஒரு இடத்துல இருக்கிறதுனால இதை பத்தி நான் சட்டையே செய்ய மாட்டேன் என்று உங்களுக்கு புரியுது. ஸோ தட் இஸ் தி எக்ஸாம்பிள் கிவன் சாம்பல் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இனி நெக்ஸ்ட் அதிசூட்சமமான சந்திரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அமாவாசையில இல்லைன்னு சொல்லிடலாம், பௌர்ணமியில தெளிவா இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி அமாவாசைக்கு மறுநாள் அப்படிங்கிறப்போ அது இருக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் இருக்கின்றானா அல்லது அவன் நடந்து போகிறானா அல்லது காற்று தான் அடித்துக் கொண்டு போகிறதான்னு அமானித்துவத்துல சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி அவன் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அவன் எதுலையுமே லஜ்ஜை இல்லாமல் இருக்கின்றான், ஆசை இல்லாமல் இருக்கின்றான், எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கான். அவன் இருக்கானாடா இல்லை, எப்படி ஒண்ணு இருக்கே அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுப்பான்? நீ துள்ளி குதிக்கணும் இல்லது அழுதுகிட்டு இருக்கணும். எதையாவது பார்த்தா நீ இருக்கே அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நீ துள்ளி குதிக்கிறதும் இல்லை, நீ அழுறதும் இல்லை, ஒரு ஜட மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோயேன். அப்போ நீ இருக்கே இல்லையா, இருக்கானா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறோமா இல்லையா? ஞானத்தின் மேலுள்ள மோகத்தால் உலக சுகபோகங்கள் அவனை எதுவும் ஆட்டிவிடாது என்பதற்காக அவர் கொடுத்த 2வது எக்ஸாம்பிள் இது. ஓகேவா? வருஷா காலம் முடிந்து வேநீர் காலம் ஆரம்பிக்காமல் இருக்கும்போது தன்னுடைய உண்மையான தெளிந்த ரூபத்தோடு இருக்கும் கங்கையை போலே சங்கல்ப விகங்கள் முற்றிலும் அற்று போய் ரஜோதமோ குணங்களின் ஆட்டம் ஓய்ந்து போய் ஆத்ம சுரூபானந்தத்திலேயே ஈடுபட்ட புத்தி படைத்தவனாக அவன் இருப்பான். சரி, இப்ப சொல்லிட்டேன். பட் இது எப்ப சாத்தியமாகும்? எத்தனை பேர் எத்தனை என்ன அட்டாக் பண்ணாலும் நான் பாதிக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்குள்ள என்ன குவாலிட்டி இருக்கணும்? அந்த குவாலிட்டி சோ சிம்பிள், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான். நம்ம வெறும் மனமா சூழலாலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உன்னை சூழல் அச்சுறுத்த முடியவே முடியாது. உனது விருப்பம் தான் உன்னை அச்சுறுத்த முடியுமே தவிர சூழல் உன்னை அச்சுறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. சரியா? அப்போ இங்க என்ன எக்ஸாம்பிள் காட்டியிருக்காருன்னா கங்கையானது ಮೂಕ ಹುಡುಗಿ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ
கங்கை மிகவும் தெளிந்த, அதாவது கீழே என்ன இருக்கு, ஒரு ரூபா நாணயம் இருக்குன்னா அது மேல இருந்து பார்க்கும்போது தெரியுது அப்படின்னா எப்படி இருக்கும், கண்ணாடி மாதிரி. சரியா? அப்படி தெளிவாக இருக்கும்போது மட்டும்தான் இது சாத்தியமே படும். உனக்குள்ள லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருந்தது அப்படின்னா 2 செகண்ட்ல உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடலாம். இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கணவன் மனைவி என்ன பண்ணுவா, மனைவி கணவன் என்ன பண்ணுவா, எங்க அடிச்சா இவன் அழுவா, எங்க அடிச்சா நம்ம வழிக்கு வருவான் அப்படின்றத கரெக்டா அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டு டொப்பு டொப்புன்னு போடுறது. இப்படியே வண்டி ஓடிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் அங்கதானே அப்படிதானே ஓடிட்டு இருக்கு. பட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் சுத்தமா இல்ல அப்படின்னா நீ என்னதான் வந்து அசைச்சாலும் அவங்கள அசைக்க முடியாது என்பதுதானே உண்மை. அப்போ நீ ஞானத்தின் மேல் மோகம் கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது அப்படின்னா மனசுல லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் காணாம போயிடுது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஞானத்தின் மேல் உள்ள மோகத்தினால் ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸும் காலாவதி ஆயிடுது. லைக் how the gopis have with கிருஷ்ணா. கண்ணிடம் மோகம் கொண்ட மாத்திரத்தில் அவருடைய மற்ற எல்லா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸும் காணாம போயிடுச்சு. எப்படி கங்கை போன்ற சுத்தமானதாக எப்போது மாறுகின்றது என்றால் நீ அந்த ஞானத்தின் மேல் மோகம் கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காகவே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் போகிறாய். விளைவாக உன்னை அசைக்க எவனாலும் எதுவும் பண்ண முடியாம இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்கிட்ட அழுக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு செகண்ட்ல வந்து என்ன ஆட்டிடலாம். இந்த அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற எக்ஸாம்பிள் லைக் ஒரு ஒரு குண்டால வந்து அடியில மண் இருந்தது அப்படின்னா 2 கலக்குனீங்கன்னா மொத்தம் மண்ணாயிடும். பட் சுத்தமா இருந்ததுன்னா என்னதான் கலக்கினாலும் அது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி நீ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருந்தா மட்டும்தான் இந்த சூழல் உன்னை அச்சுறுத்தாமல் இருக்கும். நீ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருந்துட்டேன்னா சூழலுக்கு நீ அடிமைதான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது எப்ப சாத்தியமாச்சு அப்படின்னா நீ ஞானத்தின் மேல் மோகம் கொண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. சாம்பல் சொல்லியிருந்தாரு, இப்போ கங்கையில இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் அடுத்துதான் இந்த எக்ஸாம்பிள், அதுதான் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணது. வேறூருக்கு போயிருக்கும் புருஷனையே நினைத்துக் கொண்டு விரக துக்கத்தால் மனக்கழக்கம் கொண்டிருக்கும் பதிவிரதையான ஒரு ஸ்திரீ எவ்விதமான லாபத்தையும் நஷ்டத்தையும் தன் மேல் ஏற்றிக் கொள்ளாதது போலே. இது வந்து அந்த காம சுகத்துக்காக ஒரு மனசு இயங்கிட்டு இருக்கும்போது மற்ற சுகங்கள் எல்லாம் வந்து கண்ணுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கோபிஸ் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. கண்ணனை நினைத்து கண்ணனுக்காக இயங்கி கொண்டிருக்கும் போது மற்றவங்க எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கண்ணுக்கே தெரியாது அப்படின்றத அனதர் எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. சரி, இப்பதான் வந்து மேட்ருக்கு வராரு. சத் வஸ்துவான ஆத்மஸ்வரூபமே மனதுக்கு இனித்து போயிருப்பதால் புத்தியானது ஆத்மஸ்வரூப தியானத்தினின்று வலுவாதிருத்தலே சத்துவம் சுத்தி ஆகும். அவ்வளவுதான். தத்துவம் சுத்தி அப்படிங்கிற தெய்வீக லட்சணம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இவ்வளவும் சொல்லி இப்படி பல எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் எதுக்காக சொல்லியிருக்கேன். இஃப் யுவர் மைண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் பர்டிகுலர் திங் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மற்றது எல்லாமே வந்து உன்னை அசைக்க, மற்ற விஷயங்கள் உன்னை அசைக்க முடியாம போயிடும் என்று சொன்னேன் இல்லையா. அதனை ஸ்திரீ கிட்ட வைக்கிறதுக்காக சொல்லல, ஆத்ம விஷயத்திட்ட வைக்கணும். அப்ப எவன் ஒருத்தன் தன்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ, ஒன் பாயிண்டட்னஸ் அல்லது காமமே என்றாலும் அது ஆத்ம விஷயமாக இருக்கும் பட்சத்தில் இவன் சத்துவம் சுத்தி என்ற தெய்வீக லட்சணத்துக்கு வந்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம சுத்தம் ஆசைப்பட்டுட்ட அப்படிங்கறத ஒரே எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறங்க, அவ்வளவுதாங்க. சோ சிம்பிள். சரியா? சரி, ஓகே. இப்போ இதை கொஞ்சம் டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருந்தோம். ப்ளீஸ் சார், மியூட் நான் எத்தனை தடவை போட்டாலும் நீங்க எடுத்து விட்டுறீங்க. ப்ராப்ளமா நினைக்கிறேன். ஓகே. சோ now அப்படிப்பட்ட ஒரு மோகம் நான் எப்படி ஞானத்தின் மேல் மோகத்தை கொண்டு வரணும். ஒரு பெண்ணுக்கு அல்லது ஒரு ஆண் பெண்ணின் மேல் அல்லது பெண் ஆணின் மேல் மோகம் கொண்டது போலே அல்லது கோபிகள் கண்ணனின் மேல் மோகம் கொண்டது போலே நான் ஆத்மஸ்வரூபத்திடம் மோகம் கொள்ளுதல்னு சொல்லியிருக்காரு. எப்படி நான் மோகம் கொள்வேன்?
அப்படின்றதுக்கு வந்து கொஞ்சம் என்னால எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸா நான் வந்து கொஞ்சம் விஷயத்த ஷேர் பண்ண நினைக்கிறேன். கேளுங்க. ஆத்மா என்ன? Cosa? Siete எத்தனை தடவை சொல்றது? ஓகே. ஆத்மானா என்ன? சோ ஆத்மா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்படுகிறது சைதன்யம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஆத்மா என்பதற்கு 3 விதமான பெயர்கள் உள்ளன. நீங்க ஜீவாத்மான்னு சொன்னா பரமாத்மா, ஜீவாத்மா 2டே முடிஞ்சு போயிடும் அப்படின்றதுனால சைதன்யத்தை நான் கொண்டு வந்துட்டேன். சைதன்யம் அப்படின்னு பார்க்கும்போது இதை 3ஆக நாம் பிரித்து பேச வேண்டியிருக்கிறது. ஒன்று பிரம்ம சைதன்யம் என்ற பெயர், இன்னொன்றுக்கு ஈஸ்வர சைதன்யம் என்ற பெயர், இன்னொன்றுக்கு ஜீவ சைத்தன்யம் என்ற பெயர். சரியா? எவன் ஒருவன் ஆத்மஸ்வரூபத்திலேயே லயித்திருப்பானோ எப்படி ஆத்மாவிடத்திலே மோகம் கொள்வது அப்படிங்கிறது கேள்வி. நீ இருக்கிறதே ஆத்மா மட்டும்தான், ஆத்மா கிட்டேயே மோகம் கொள்வது அப்படிங்கிற மாதிரி வருது அத்வைத ஸ்திதியில இருந்து பார்த்தா. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான். சாதகன் எப்போதும் அந்த ஆத்ம ஸ்திதியிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஒன்றே ஆன அந்த பரபிரம்ம ஸ்திதி அதுவே விளையாட்டிற்காக, வெறும் மாய விளையாட்டிற்காக 2 என்கின்ற ஒரு ஸ்திதி நிலையை பெறுகின்றது. அந்த 2 என்ற ஒரு ஸ்திதியை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தனியாக ஈஸ்வர சைதன்யமாகவும் ஜீவ சைதன்யமாகவும் 2ஆக பிரிகிறது. ஈஸ்வர சைதன்யம் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஆனா ஜீவ சைதன்யம் அப்படின்னு சொல்லும்போது பலாயிரம் ஜீவன்களாக பிரிகிறது அப்படின்னு அர்த்தம். சரியா? ரொம்பலாம் நான் கன்ஃபியூஸ் பண்ண போறது இல்லை, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு டிஸ்கஷன்ல என்ன தெளிவா சொன்னா, பரபிரம்மம் அப்படின்னு சொன்னா அது வந்து எதையும் செய்யாமலும் சேவிக்காமலும் சர்வ சாட்சி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத நிலைன்னு வச்சுக்கோங்க. எதுவுமே அது பண்ணாது. ஜஸ்ட் ரிமைன் சைலண்ட் அண்ட் ஐடில் அண்ட் ஜஸ்ட் எதையும் செய்யவும் செய்யாது, எதையும் பக்கா ஆடியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆடியன்ஸ்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது பிளேயர்ஸ் வந்து பயங்கரமா ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஜஸ்ட் ஒரு விட்னஸா இருப்போம், அவ்வளவுதான். ஆனா விட்னஸ்க்கு என்ஜாய்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. வேற லெவல் என்ஜாய்மெண்ட் தானே விட்னஸுக்கு. இன்ஃபேக்ட் பிளே பண்றவனுக்கு ஈக்குவலா நம்ம விட்னஸரை நம்ம என்ஜாய் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்ல இருக்கக்கூடியது பிரம்ம சைதன்யம் அப்படின்னு பேரு. அந்த பிரம்ம சைதன்யமே விளையாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அது ஆத்மாவை எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னா, ஆடியன்ஸாவும் அனுபவிக்கணுமா, அடுத்து விளையாட்டு வீரனாகவும் அனுபவிக்கணுமா, விளையாட்டை மேனேஜ் பண்றக்கூடிய கண்ட்ரோலராகவும் இதை அனுபவிக்கணுமா. இப்படி ஆத்மஸ்வரூபம் என்கின்ற அந்த ஒரே ஒரு விஷயமே, அந்த ஒன்றுதான் இருக்கிறது. தன்னையே அது எப்படி அனுபவிக்க விரும்புகின்றது என்பதை பொறுத்து அது தன்னை 3 நிலைகளில் பிரித்துக் கொள்கிறது. அந்த ஒரு நிலைக்கு பிரம்ம சைதன்யம் பெயர். அந்த பிரம்ம சைதன்யம் அப்படிங்கிறது எதையும் செய்யாமல் சேவிக்காமல் இருக்கின்ற பக்கா ஆடியன்ஸ் நிலை என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட், அது விளையாட வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே ஈஸ்வர சைதன்யம் ஜீவ சைதன்யம் என்று 2ஆக வருகிறது. அது என்ன ஈஸ்வர சைதன்யம் அப்படின்னு சொன்னா, பேஸ் பிளாட்ஃபார்ம். ஒரு விளையாட்டுக்கு விளையாட்டு மேடைன்னு ஒண்ணு இருக்கணும். அதுல விளையாட்டுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். அதுக்கு பக்கா கண்ட்ரோலிங் மெத்தட்ஸ் இருக்கணும். எல்லாமே பக்காவா இருந்தாதான் வீரர்கள் வரும்போது அவர்கள் எந்த சச்சரவும் இல்லாமல் அந்த விளையாட்டை கட்டுக்கோப்பா கொண்டு போக முடியும் என்ற ஒரு அற்புதமான விஷயத்திற்காக ஈஸ்வர சைதன்யம் என்று அந்த பிரம்ம சைதன்யத்தின் ஒரு பகுதி ஈஸ்வர சைதன்யமாக பெறுகிறது. அந்த ஈஸ்வர சைதன்யம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. நம்ம வந்து பகவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனன்றி அணுவும் அசையாது அனைத்தையும் அசைப்பவன் அவனே, கர்மபல தாத்தா என்று ஜீவன் செய்யும் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அந்த அந்த கர்மாக்களை அவன் எந்தெந்த நேரத்தில் எக்ஸிக்யூட் செய்யணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கானே இந்த உலகத்துல, அவனுக்கு பெயர் தான் ஈஸ்வரன் என்று நாம் சொல்லியிருக்கின்றோம். அத்தோடு மேஜரா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, அவன் தான் இயக்குபவனே அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்ல சினிமா பாஷையில சொல்லணும்னா இஸ் அ டைரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க.
சரியா? அப்போ அவன் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே அவன் கண்ட்ரோல்ல தான் வச்சிருப்பான். அவன் வந்து நடிகர்கள்லாம் வந்து டம்மி பீஸ் தானே. அப்ப டோட்டல் கண்ட்ரோலர் ஒண்ணு இருக்க போய் தான் அந்த சினிமாவ அவனால கட்டுக்கோப்பா எடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இங்க நீங்க ஈஸ்வரன் டைரக்டர் அப்படின்னு ஒரு சினிமாவுல டைரக்டராக இருக்கக்கூடியது ஈஸ்வர சைதன்யம் அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். ஓகேவா? இனி அடுத்து பல நடிகர்கள இருக்காங்க. இந்த பல நடிகர்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த நடிகர்கள இயக்குறது யாரு? முழுக்க முழுக்க பகவான் தான் இயக்குறான். டைரக்டர் தானே இயக்குறான். சுயமாக, சுதந்திரமாக அவர்களால் செயல்பட முடியாது. நீ என்ன வேஷம் போடணும் அப்படிங்கிறத வேணா நீ சூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு கல்பனா சக்தி ஜீவனுக்குன்னு குடுத்திருக்கான்னு சொன்னேன். நீ தமஸ்ல ஆட விரும்புறியா? ரஜஸ்ல ஆட விரும்புறியா? அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். டைரக்டர் வந்து, "நீ தமஸ்ல ஆட விரும்புறியா? ஓகே. நான் உன்ன தமஸ்ல ஆட்டுறேன். ரஜஸ்ல ஆட விரும்புறியா? ரஜஸ்ல ஆட்டுறேன். வில்லனா ஆட விரும்புறியா? வில்லனா ஆட்டுறேன். ஹீரோவா ஆட்ட விரும்புறியா? ஹீரோவா ஆட்டுறேன்." நீ சூஸ் பண்றது என்ன கேரக்டர்ன்னு சூஸ் பண்றது மட்டும் தான், என்ன ரோல்ன்னு சூஸ் பண்றது மட்டும் தான் நீயாக இருக்க முடியுமே தவிர, அந்த ரோலை இயக்குபவன் கூட இங்கே கண்ணனாகத்தான் இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போ ஐ திங்க் பேசிக்கா ஆத்மாவை அனுபவிக்க வேண்டும். அதுதான் இங்க கொஸ்டின். ஆத்மா மேல மோகம் வரணும்னு வேற சொல்லியிருக்காரு. அப்ப ஆத்மான்னா என்னன்னே தெரியாம ஆத்மா மேல எப்படி மோகம் வரும்? அதனால ஆத்மான்னா என்னன்னு இவ்வளவு நேரம் நான் சொல்லியிருக்கேன். பிரம்ம சைதன்யம், ஈஸ்வர சைதன்யம், ஜீவன். ஜீவன்னா வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஈஸ்வரன் விளையாட்டு வீரர்களாக ஒரு குட்டி கான்ஷியஸ்னஸ்ல, குட்டி பவர்ல. ஏன்னா அவங்களுக்கு லெஸ் ஸ்கில்டு. அவங்களுக்கு வெரி வெரி லிமிடெட் பவர், லிமிடெட் ஸ்கில்லோட நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா? இதுதான் ஜீவன் என்று விளையாட்டு வீரர்கள் நம்ம எல்லாம் வந்துட்டோம். வந்தா கூட நம்மை முழுக்க முழுக்க இயக்குபவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசனே நம்மை இயக்குகின்றான். ஒருவன் உணர்ந்து விட்டான் என்று வைத்துக் கொள்கிறேன். சோ ஆத்மானா என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் பிரம்ம சைதன்யத்தில் பரபிரம்மமாக ஆடியன்ஸாக ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கின்றேன். பின் நானே பெரிய பிளாட்ஃபார்மாக ஒரு பிளே கிரவுண்டாக வலம் வந்து பக்காவா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஏற்படுத்தி கட்டுக்கோப்பாக ஒரு டைரக்டராக விளையாட்டு நடத்துபவனாக அங்கே இருக்கின்றேன். அதுவும் நான் தான். அடுத்து விளையாட்டு வீரனாக அங்கே விளையாடிக் கொண்டிருப்பவனாகவும் நானே இருக்கின்றேன். ஓகேவா? இப்போ எப்போதும் ஆத்ம சிந்தனையிலேயே இருப்பது, ஆத்மாவின் மேல் மோகம் கொண்டிருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு பெரிய இந்த விஷயம் பிரதீப் இவ்வளவு பெரிய இந்த விஷயங்களை நாம வந்து மோகம் கொள்ளாம இருக்க முடியாது. நான் வந்து இக்னரன்ஸ்குள்ளேயே நான் போகல. அப்பதான் வந்து ஆத்மா மேல மோகமே வரும். நீங்க அறியாமைக்குள்ள போயிட்டீங்கன்னா ஆத்மா மேல மோகம் வராது. ஏன்னா அறியாமையில் இருக்கிறதுனால தான் நமக்கு ஆத்மால மோகமே வரல. அதனால நான் இக்னரன்ஸ்குள்ளேயே போகல. அறியாமைக்குள்ளேயே போகல. நமக்கு ஆத்மா என்று புரிந்தாலே போதும், நீ ஆத்மா மேல மோகத்துல தான் இருப்ப. ஆத்மாவை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாம தான் இருப்ப. நீ வேற லெவல்ல இப்ப இவரு சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள அடங்கிடும். சரியா? So therefore I have introduced what is ஆத்மா. ஆத்மானா என்னன்னு இப்ப புரிஞ்சாச்சு. சரி. இப்போ அறியாமைக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆத்ம சுகம் எப்படி இருக்கும் என்று. ஆஃப்டர் ஆல் நம்ம எல்லாம் சுகத்துக்கு அடிமை தானேங்க. ஒரு சுகம் கிடைக்குதுன்னு வேற எங்கேயாவது போகும் மனசு. கண்ணா பின்னான்னு அந்த இடத்த விட்டு நகராதுல்ல. அப்போ இட்ஸ் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆத்மானா என்னன்னு புரியும் போது ஆத்ம சுகம் என்றால் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். ஆத்ம சுகம் உனக்கு புரிந்து விட்டது என்றால் உன் மனம் ஆத்மாவை விட்டு நகரவே நகராது என்பதற்காகத்தான் இதை நான் சொல்ல விரும்புறேன். சரி, ஆத்மானா என்னன்னு சொல்லிட்டேன். ஆத்ம சுகம்னா என்ன? ஆத்ம சுகம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப இந்த சப்ஜெக்ட் நான் இந்த சொன்ன விஷயத்தை நீங்க டெப்தா புரிய 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவனுடைய நிலை என்ன? ஈஸ்வரனுடைய நிலை என்ன? ஆடியன்ஸுடைய நிலை என்ன? இந்த பிளே கிரவுண்டே எடுத்துக்கோங்களேன். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஆடியன்ஸ் இருக்கான் அப்படின்னா, ஆடியன்ஸ் உடைய கிக் என்னன்றத மட்டும் நீங்க ஃபீல் பண்ணுங்க. சரியா? ஆத்மால அந்த பரபிரம்ம சைதன்யத்துடைய கிக்கு. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? சர்வ சாட்சி. ஒண்ணுமே பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிற வேலை தான். சரியா? சோ ஹி இஸ் தி ஒன் ஆஃப் தி மேன். அந்த கிக்கு. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து அஸ் அ டைரக்டராக இருக்கக்கூடிய ஈஸ்வரனின் ஒரு கிக்கு. அவன் எல்லாத்தையுமே அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இப்ப நம்ம என்ன வேஷத்துல இருக்கோம்? ஜீவன் அப்படிங்கிற வேஷத்துல இருக்கோம்.
அப்ப நான் ஜீவனா இருக்கின்ற இந்த வேஷத்துல ஜீவனுடைய கிக் என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஜீவனா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க ஜீவனோட கிக்க மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்களே தான் ஈஸ்வரனாகவும் இருக்கின்றீர்கள். நீங்களே தான் பரபிரம்மனாகவும் இருக்கின்றீர்கள். ஆதலால் நீங்கள் ஜீவனாக இருக்கும்போது அதை அனுமானத்தால் அதையும் ரசிக்க முடியும்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஜீவனுடைய கிக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ பிரம்ம சைதன்யம் நானே ஆடியன்ஸா உட்காந்துருக்கேன். ஈஸ்வர சைதன்யம் பக்காவா டைரக்ட் பண்ணக்கூடிய இயக்குனரா நானே இருக்கேன். இப்போ நான் என்ன வேஷத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஜீவனாக இருக்கின்றேன். அப்ப இந்த ஜீவனா இருக்கேன்னா நான் ஈஸ்வரன் ஆக முடியாதான்னா ஈஸ்வரன் அப்படிங்கிறத 100% புரிஞ்சுக்க முடியும். அதை அனுமான பிரமாணமாக அனுபவிக்க முடியும். அதை பிரத்யட்சமாக ஈஸ்வரனாக நீ அனுபவிக்க முடியாது. ஏன்னா ஈஸ்வரன் சர்வஞன், அவன் சர்வ சக்திமான். அவனுக்கு என்ன அடுத்து எப்பப்ப யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அடுத்து என்ன நடக்கிறதுன்றது எல்லாமே அவனுக்கு தெரியும். அதனால அந்த கிக்கு வேற, அது அப்புறமா பேசுறேன். ஆனா ஜீவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா கிக்கே இல்ல. அடுத்து எந்த மொமெண்ட்ல என்ன நடக்க போகுதுன்னே தெரியக்கூடாது எனக்கு. அப்போ நான் கேம் ஆடினா தானே எனக்கு கிக்கு. அதனால ஜீவனாக வந்த எனக்கு வெரி லிமிடெட் நாலேஜ் தான் இருக்கு. ஆனால் நான் இங்கே எவ்வளவு பெரிய கிக்கில் இருக்கிறேன்னா விளையாடுபவன் பிளேயருடைய கிக்கில் இருக்கிறேன். சரி, இப்ப பிளேயருக்கு அந்த கிக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து சென்டர் ஃபார்வர்ட் ஆடணுமா, ஃபார்வர்ட் ஆடணுமா, டிஃபென்ஸ் ஆடணுமா அப்படின்னு நான் சூஸ் பண்ணா போறோம். அதுக்கப்புறம் என்னை இயக்குவது முழுக்க முழுக்க இந்த டைரக்டர். எப்படி இயங்கணும் அப்படின்னு முழுக்க முழுக்க நாலேஜ் கொடுக்கறது அவன். ஆஃப்டர் ஆல் ஜஸ்ட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நான் வந்து நடிக்கிறது மட்டும்தான் என் வேலை, ஆடுறது மட்டும்தான் என் வேலைன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்போ இங்க யாரு எல்லா ஜீவனாக எல்லா பிளேயர்ஸாக இருக்கிறது யாரு? அறியாமையை இன்ட்ரடியூஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். எல்லா ஜீவனாக இருப்பதும் நான், இயக்குபவனாக இருப்பதும் நான், பரபிரம்மமாக இருப்பதும் நான். ஓகேவா? ஆடியன்ஸ் விட்டுருங்க, ஈஸியா இருக்கும் பரபிரம்மத்தின் அனுபவம். நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும். இப்போ ஜீவனாக இருக்கின்றேன்னா எல்லா ஜீவனாகவும் இருப்பது நானேங்கிற அந்த அற்புத புரிதல்ல இருக்கேன். இந்த எல்லா ஜீவன்களையும் அழகாக இயக்குகின்ற அற்புத ஸ்தானத்திலேயும் நான் ஒருவன் இருக்கின்றேன். அவன் இயக்க அழகாக நான் இங்கே விளையாட வந்திருக்கிறேன் என்ற புரிதலிலும் இருக்கின்றேன். இப்போ பியூட்டி என்னன்னா, அந்த ஜீவ நிலையிலேயே பேசுவோம். இது வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள்ங்க. உன்னை இயக்குவதற்கு ஒருவன் இருக்கின்றான் என்று தெரிந்த பிறகு, அவனன்றி அணுவும் அசையாது என்று புரிந்த பிறகு, முழுவதுமாக அவனிடம் சரண் புகுதல் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இதை புரிஞ்சுக்கிறது தான் சரண் புகுதல்ங்க. ரொம்பலாம் ஒண்ணும் கஷ்டம் இல்லைங்க. என்னால் ஆக போறது ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. எனக்காக அவன் இயக்குறான், நான் ஜஸ்ட் ஆடினா போதும். அதாவது வில்லில் இருக்கின்ற அம்பாக நான் இருந்தால் போதும், என்னை அவன் இயக்க நான் ஜஸ்ட் ரசிக்கிற வேலை மட்டும்தான் எனக்கு அப்படின்னு நீங்க புரியும் போது அந்த லைஃப், அந்த கிக் எப்படி இருக்கும்னு உணர்ந்து பாருங்க. அடுத்து என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இந்த திங்கிங் எபிலிட்டியை கூட அவனே உனக்கு கொடுக்கின்றான். கிரியேட்டிவிட்டி அவன் கொடுத்தாதான் உனக்கு வரும். நீ நினைவோ சாதனை பண்றதா சாதிக்கிறதா நினைக்கிற எதுவுமே உன்னால வந்ததில்லை. அனைத்தும் அவன் உனக்கு தந்ததுதான். நீ ஆசைப்படுறது மட்டும்தான் வேலை. நான் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்படுறியா? நீ பிலிம் ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுறியா? நீ வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறியா? நீ இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறியா? ஜஸ்ட் நம்ம ஆசைப்படுறது மட்டும்தான் நம்ம வேலை. எல்லாவற்றையும் நமக்கு அது தேவையான வெரி பிகினிங்ல இருந்து அத்தனையும் அவன் எனக்காக கொடுத்து, எனக்கு வேண்டியதை எல்லாம் செய்து, என்னை இயக்கி, என்னை அழகாக அந்த டிராவல் பண்ணி தூக்கிட்டு போகும்போது எல்லாத்தையும் உட்கார்ந்து ஆனந்தமா ரசித்துக் கொண்டு பார்க்கின்ற அந்த வேலை எப்படி இருக்கும் என்று புரிகிறதா? இப்போ இந்த சர்வ சாட்சி நிலையில் இருக்கின்றான் ஒருத்தன் சொன்னேன்ல, ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு எவ்வளவு கிக்கு அப்படின்றது ஈஸியா உங்களுக்கு புரியுது இல்ல? கிட்டத்தட்ட பிளேயர் கூட ஆடியன்ஸா இருந்து அவன் பிளே பண்றாங்க. யோசிச்சு பார்த்தா ஜீவனுடைய கிக்கு கிட்டத்தட்ட பரபிரம்ம கிக்கை விட ஜாஸ்தி இருக்கும் போல இல்லைங்க தெரியுது. அவன் சும்மா தானே உட்கார்ந்து பாடிட்டு பார்த்துட்டு இருக்கேன் வேலைய. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, விளையாடிக் கொண்டே பார்த்துட்டு இருக்கேன். நானும் சாட்சிங்க. பிகாஸ் ஐ cannot do anything at all. என்னை இயக்குகின்றான் அவன். என்னை இயக்குவதை ஆனந்தமாக பார்ப்பவன் தானே நானும். சோ என்னைனா இந்த இடத்துல எல்லாமே நான் தான். சோ அத்தனை ஜீவன்களையும் அழகாக ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்க, அதுவும் நான் தான் இயக்குறேன், அது இருக்கட்டும். இயக்கிக் கொண்டிருக்க ஆனந்தமாக இங்க எல்லா ஜீவன்களையும் ரசிக்கும் வேலையை தவிர வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? இங்க எப்படி மற்ற எல்லா ஜீவன்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ ஆட்டோமேட்டிக்கா தான். உங்களை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இயங்குறது ஆட்டோமேட்டிக் தானே. நானும் உங்களை இயக்குறேன். அதே மாதிரிதான் நானே இயங்கிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னை இயக்குவதும் அவன்தான், உன்னை இயக்குவதும் அவன்தான்.
இங்கே அத்தனை பேரையும் அவன் இயக்குகின்றான். ஆனால் நாம் வெறும் அம்புகளாக இருந்து ஆடிக்கொண்டிருக்கின்றோம் என்ற இந்த உணர்வில் நாம் இருந்தோம் என்றால் வேற லெவல் சாட்சியாகவும் இருந்து பிளே பண்ணக்கூடிய கிக்குன்னு சொல்றோம். அதாவது வெறும் ஆடியன்ஸா இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம வந்து பார்ப்போம். அப்ப பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஆசை வரும். ச்சே, நம்ம உள்ள புகுந்து நம்மளும் இப்படி ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஆனா அந்த ஜீவன் அதை தானே பண்ணிட்டு இருக்கான். ஜீவ நிலை என்பது அவன் சாட்சியாக இருந்து கொண்டு ஈஸ்வரனின் இயக்கத்தை அழகாக, அற்புதமாக, ஆனந்தமாக ரசிப்பதற்கு பிறந்தவன் அல்லவா ஜீவன் என்று அந்த ஜீவனின் கிக்கு உங்களுக்கு விளங்குகிறதா அப்படின்னு கேட்கிறேன். சரியா? அப்போ அந்த ஜீவன், அதாவது அறியாமை எங்கேயுமே கொண்டு வரக்கூடாது. நான் பாடி, நீ வேற, நான் வேற அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடும். நீங்க அறியாமை மிக்ஸ் பண்ணாம உள்ளதை உள்ளவாறு அந்த ஞான கண் கொண்டு நீங்கள் பார்த்தீர்களே என்றால் உண்மையில் பரபிரம்மம் என்று அழைக்கப்படுகின்ற எல்லாராலும் போற்றப்படுகின்ற மாயையின் கலப்பில்லாமல் தனித்தே இருக்கின்றான். எதையும் செய்யாமல் சேவிக்காமல் அவன் பாட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றான். அதுதான் கிக்கு கிக்குன்னு பேசிட்டு இருக்காங்களே, அந்த கிக்குக்கு எந்த அளவும் எல்லளவும் குறைத்ததல்ல ஜீவனின் கிக் என்று புரிந்து விடுகிறதா? ஏன்னா இன்ஃபேக்ட் அவன் சாட்சினா நீயும் சாட்சியா தானே இருக்க. சாட்சிதான் கிக்கு, சாட்சிதான் கிக்கு. பிரம்மத்தை விட வேற கிக்கு எதுவுமே கிடையாதுப்பா. ஏன்னா அது சாட்சியா இருக்குப்பா. இப்ப நான் ஜீவன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஜீவனுக்கும் சாட்சியா இருந்து அனுபவிக்கக்கூடிய அற்புத நிலை அல்லவா இறைவன் கொடுத்திருக்கின்றான் என்றதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் ஜீவனுடைய கிக்கு என்னன்றது உங்களுக்கு புரியும். இதுல பியூட்டி என்னன்னா, என்னை நான் ரசிப்பது போன்று என்னை சுற்றியுள்ள அத்தனை ஜீவன்களையும் உட்கார்ந்து ரசிச்சு நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க நான் எனதுன்றது எனக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே நான் தானே. எல்லாத்தையுமே அவன் இயக்கிட்டு இருக்கான். அவனும் நான் தான். கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஈஸ்வர சைதன்யம் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து என்னை நான் இயக்கிக் கொண்டிருக்கிறேன். இப்போதைக்கு நான் இயக்குபவன் அல்ல. ஜீவ நிலையிலிருந்து கிக்க மட்டும் பாருங்க. அவன் இயக்கிட்டு போறான். நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் இயக்குவதவன். எங்கேயாவது யாரையாவது குற்றம் பார்க்குமாங்க? யாரையுமே குற்றம் பார்க்க முடியாது. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் a fun, it is a game having done by the ஈஸ்வரா. என் இறைவன், என் நாதன் அனைவரையும் இயக்கிக் கொண்டிருக்க, அல்லது கிருஷ்ணாபில்ல சொன்னோம்னா அவனே விளையாடி கொண்டிருக்கிறான்னு ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டே நம்ம போடுறோம். சரியா? ஈஸ்வரனே எல்லா வேஷத்திலும் எனக்காக விளையாடுகின்றான் அப்படிங்கிற பிரேஜுக்கு நம்ம கொண்டு வந்துடும். அப்போ இங்க என்ன பண்ணணும்? யாரையுமே குற்றம் குறை பார்க்காமல் எல்லோரும் அவர்கள் விரும்பிய ரோலை எடுத்துக்கொண்டு அவரவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டை அவன் நடத்தி கொண்டிருக்கின்றான். நான் அற்புதமாக என்னையும் ரசிப்பதோடு அனைவரையும் ரசித்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் ஆத்மாவுடைய கிக்கு. சரியா? ஆத்மஸ்வரூபத்திலே மோகம் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு பெண்ணை பார்த்தாலே உனக்கு மோகம் வருதா? எனக்கு ஆத்மால எப்படி மோகம் வரும்னா, ஆத்மாவில் இருந்தால் எவ்வளவு பெரிய கிக் இருக்கும் என்று புரிந்தா மோகம் வராம எப்படிங்க இருக்கும்? ஜஸ்ட் அவன் இயக்குகின்றான், அவன் கிட்ட விட்டுட்டு நீ ஜஸ்ட் ஒரு சாட்சியா இருந்துகிட்டு இந்த உலகத்தையும் உன்னையும் நீ ரசிக்க ஆரம்பிச்சேன்னா எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணாலே நீங்க வந்து சாட்சியா வந்துருவீங்க. சரியா? மோகம் வந்துரும் அப்படிங்கிறேன் நான். ஞானத்தின் மேல் மோகம் கொள்ளுவதென்றால் ஞானமே அனைத்துமாக இருக்கின்றது. ஆத்ம சுகத்தின் மேல் மோகம் கொள்வது தானே. அப்போ ஆத்மா நான் என்னவென்று புரிந்து, நானும் ஆத்மா, இந்த உலகமும் ஆத்மா என்று முழுவதுமாக புரிந்து இங்கே நான் இயங்காமல் இயக்கிக் கொண்டிருக்கிறேன். இயங்குகின்றேன் இயங்காமலே. நான் இயங்குனா எனக்கு கஷ்டம். நான் இயங்காமலேயே இயங்கிக் கொண்டிருக்கும் அற்புதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த ஜீவஸ்திதியை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இதை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு தியானம் பண்ணி என் கண்ணனின் நிலையை யோசித்து பாருங்கள் அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா, என் கண்ணன் எனக்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான். ஒரு நொடியும் நான் மறந்தாலும் என்னை மறந்து விடாமல் அவன் என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றானே. என்னை மட்டுமா இயக்குகின்றான்? இந்த பிரபஞ்சமாக உருமாறி ஒட்டுமொத்த உலகத்தையே எனக்காக இயக்கிக் கொண்டிருக்கின்றான். என் மேல் அத்தனை அன்பா அவனுக்குன்னு சொல்லிட்டு, இப்போ பக்தனோடு விளையாடுகின்ற ஒரு நிலை ஜீவஸ்திதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிக் அனுபவிச்சோம். பக்தாதற்கு பக்தன் பகவானின் பிரேம நிலைன்னு சொல்லிட்டு அது வேற லெவல் கிக். சோ கன்றை மூடிக்கொண்டு அமைதியை கண்ணை முடிச்சு அனுபவிக்கணும்னு இல்லை. எவ்ரி டே நீங்க ஜீவனின் கிக்க, ஜீவனோடு அப்படின்னா என்ன? எல்லாருமே பக்தர்கள் இறைவனுக்கு. அவன் இயக்குகின்றான், நம்ம எல்லாம் ஆடிட்டு இருக்கோம். பக்தனோடு ஒரு கிக் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொன்னேன்ல. இந்த கிக்க நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே அனுமான பிரமாணத்தால் ஈசனின் பக்தன் இவர்களுக்குள்ள பிரேமையை அனுபவிக்கலாம். அப்ப ஜீவ பிரேமை முடிஞ்சிருச்சா? இப்ப ஜீவ பிரேமை பத்தாதென்று ஜீவ ஈஸ்வர பிரேமையை நீங்கள் சேர்த்து அனுபவிக்கும் வல்லமை இந்த ஆத்மாவிற்கு உண்டு.
ஏன்னா ஒவ்வொரு ஆக்ஷன் நீங்க பண்ணிட்டு இருக்கும் போதும் அனைத்தும் கண்ணன் என்ற ஜீவநிலை அனுபவங்களோடு இவைகளெல்லாம் என் கண்ணன் தான் எனக்காக செய்கின்றான் என்று அந்த ஈஸ்வர நிலையையும் அனுபவிக்கிறீர்கள். ஆனா ஈஸ்வர நிலையை நீங்க அனுமானமா அனுபவிக்கிறீங்க. நீங்க தான் அது. ஆனா நானே அதுன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா ஜீவனுடைய கேக்கு காணாம போயிடுமே. ஜீவநிலையில் இருந்து கொண்டு அனுமான பிரமாணத்தால் நான் கண்ணனின் நிலையை எண்ணி பார்த்து அவனுடைய பிரேமையை எண்ணி எண்ணி பூரித்து பொங்கி போய் அவனோடு நான் சரணாகதியையும் இன்க்ரீஸ் செய்து கொண்டே அனுபவிக்கின்ற அற்புத நிலை. இப்ப சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஜீவனோடு ஒரு அந்யோன்யமாக செமையா கிட்டா விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம். பிளஸ் அந்த சரணாகதியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இங்க விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றேன். அட் அ டைம்ல நீங்க ஈஸ்வர ஜீவ பக்தன் பகவான் என்ற பிரேமையும் சேர்த்து அனுபவிங்கள். ஜீவனோடு பிரேமை பாராட்டுவதையும் அனுபவிக்கின்றீர்கள் என்ற நிலை உங்களுக்கு புரிகிறதா? அப்ப ஆத்மான்னா எவ்வளவு பெரிய கிக்குன்னு தெரியுதா? நான் ஆத்மா என்று புரிந்தவனுக்கு எப்பேற்பட்ட கிக்கு ஏற்படும் என்று ஜஸ்ட் இந்த ஞான விளக்கம் தியரிட்டிக்கலா நாலேஜ் நீங்க உட்காந்து திங்க் பண்ணாலே உங்களுக்கு மோகம் வந்துடும் அப்படிங்கிறேன். சரியா? அப்போ ஆனா 100% நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஈஸ்வரன் ஒருவன் இருக்கின்றானா, ஜீவன் இருக்கின்றானா, அவன் நன்றி அணுவும் அசையாதுங்கிறது உண்மையெல்லாம் தனித்தனி டாபிக்ல நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் 100% ஃபேக்ட். இது ஸ்ருதி யுக்தி அனுபவம் மூலியமாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நான் பேசுறது எல்லாமே நானா பேசல. இது முழுக்க ஞானேஸ்வரியில ஞானதேவர் சொல்லியதைத்தான் பேசினேன் அப்படிங்கிறது கூட நம்ம லாஸ்ட் ஆடியோல நான் வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணேன். எங்கெங்கெல்லாம் வந்து ஈஸ்வரன் தான் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம், ஜீவனுக்கு என்ன லிமிட் இருக்கு, என்ன பவர் இருக்கு, எல்லாமே ஸ்ருதியோடு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒண்ணு ஸ்ருதி மட்டுமா பேசிட்டு இருக்கோம்? Are we not discussing with logically? இது இப்படித்தான் இருக்க முடியும் என்பதை சயின்டிபிக்காகவும் லாஜிக்காகவும் தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். புத்திக்கும் 100% இதுதான் ஸ்ருதி சொல்லுவது இதுதான் என்று புத்திக்கும் எட்டும்படி புத்தி 100% கன்வின்ஸ் ஆயிட்டு அனைத்தும் ஒன்று தத்துவத்தை நம்ம சயின்டிபிக் ப்ரூஃப் பண்ணமா இல்லையா? யாருக்குமே புத்தி பூர்வமா டவுட் வந்ததே இல்லையே. எல்லாருமே நீங்க ஒத்துக்கிட்ட விஷயம் தானே அனைத்தும் ஒன்று ஆத்ம தத்துவ விஷயத்தை. அப்ப ஸ்ருதி சொல்லி இருக்கின்றது மட்டுமல்லாமல் புத்திக்கும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளும் வகையிலே நாம பிராக்டிக்கலாக பல ஆயிரம் உதாரணங்களோடு சயின்டிபிக்கலாக புரிந்து கொண்டு விட்டோம். அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியல. பிரச்சனை அனுபவிச்சு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய கிக்கு புரியும். இந்த ரெண்டு வந்த உங்களுக்கு அனுபவத்தை மட்டும் ஏன் கொண்டு வர முடியாது? ஸ்ருதி யுக்தியும் வந்துவிட்டது. அனுபவத்தில் நீங்கள் ஆத்ம சுகத்தை நீங்கள் ஒரு முறை கூட சுவைக்காத ஒரே காரணத்தினால் ஆத்மாவிடத்தில் மோகம் வரவில்லை என்பதுதான் காரணமே தவிர, ஸ்ருதி யுக்தியால் முழுமையாக புரிந்து கொண்ட அந்த ஒரு விஷயத்தை ஒரு முறை சுவைத்து பார்த்து விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த சுகத்தை விட வேறொரு சுகம் இல்லவே இல்லை என்று தீர்மானமாக உங்களுக்கு தோன்றிவிடும். பிறகு இதை விட மோகம் வேற எதிலும் வரவே வராது. ஞான விஷயத்துல மோகம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்திரமாயிடும். சரியா? சரி, இப்போ ஓகே, ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம வந்து இப்ப ஞானதேவர் நமக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு, அனுபவிக்கல இல்ல. அதனால இதை விட கிக்கு எதுவுமே இல்லடா. அப்போ ஒரு பெண் ஒரு ஆணையோ அல்லது ஆண் ஒரு பெண்ணையோ ஒரு மோகிக்கும் போது அவளே அவ்வளவு சுகம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான்ல, ஏணி வச்சாலும் வெட்ட முடியாத நிலையில் இருக்கின்றது இந்த சுகம். அதை கம்பேர் பண்ணீங்கன்னா சரியா? சோ அந்த அளவிற்கு உயர்வான ஒரு சுகம் இருக்கு என்பதை புரிந்து கொண்டாலே அந்த ஆத்ம விஷயத்தில் மோகம் வேற லெவல்ல நமக்கு ஆகிவிடும் என்பது மிக சுலபமான விஷயம் தானே. இதுல என்ன இருக்கு கஷ்டம்? இன்னொன்னே விட்டேன், இருக்கான்ல இன்னொருத்தன், ஐ ஆம் ஆல் அஹம் பிரம்மாஸ்மி, அவர் உட்கார்ந்துட்டு இருக்க சர்வ சாட்சி நிலையம். அவன் இயக்குவதும் இல்லை இயங்குவதும் இல்லை, இயக்குவதும் இல்லை இயங்குவதும் இல்லை. ஆனால் இயக்குபவனாகவும் இயங்குபவனாகவும் அவனே வேறொரு பரிணாமத்தில் இருந்து கொண்டு, ஆனால் தன்னை அவன் பார்த்து ரசிக்கும் வேலையை மட்டும் செய்து கொண்டிருப்பான். சர்வ சாட்சிய நிலையிலிருந்து எந்த இயக்கமும் இல்லாமல் இயங்கமும் இல்லாமல் அமைதியாக ஆனந்தமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஆடியன்ஸனுடைய கிக்கு. இதையும் நீங்க அனுமான பிரமாணத்தால் அனுபவிக்க முடியும். இயங்குவதையும் அனுபவித்துக் கொண்டு இயக்குபவனையும் அனுபவித்துக் கொண்டு இயக்குவது என்ற சலனமே இல்லாமல் பார்க்கும் ஆடியன்ஸாகவும் அனுபவித்துக் கொண்டு ஒரே நேரத்தில் ஆத்மாவின் அத்தனை சுகங்களையும் ஒரு சேர பெற்று அனுபவிக்கும் அற்புதம் தான் ஆத்ம சுகம் என்று நமக்கு விளங்கிவிட்டால் ஆத்மா மேல மோகம் தானா வந்து தொலைது. சரியா? எப்படி வராம போகும் என்று கேட்கின்றேன். சோ நான் சிம்பிளா சொல்ல வர்றது என்னன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல
ஆஃப் லேட்டா இப்ப சமீபமா நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த விஷயத்த நான் அடிக்கடி ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னதான் நமக்கு அவனன்றி அணுவும் அசையாது, அனைத்தும் ஈஸ்வரனே செய்கின்றான், நான் ஒண்ணுமில்லை அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தாலும், அதை ஸ்ருதி யுக்தியோடு மிக ஆழமாக புரிய 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 ஈஸ்வரன் எனக்காக அத்தனையும் செய்து கொண்டிருக்கும் போது ஜீவனான நான் என்னடா அலட்டிக்கணும்? எல்லோரும் ஒன்று என்ற அந்த ஆத்ம தத்துவத்தின் விஷயங்களையும் புரிந்து கொண்டு ஈசனின் இயக்கத்தை ஆனந்தமாக அனுபவிக்கும் அற்புத உண்மையை அனுபவிக்கும் அவாவும் துடிப்பும் ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னு சொல்றேன் நான். So that is I am keep on insisting that பிரம்ம ஸ்வரூபம்னா என்ன? ஹையர் நாலேஜே நான் ஒவ்வொரு நாளும் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறதுக்கு ரீசன் எல்லாமே ஆத்ம சுகம் அப்படிங்கிறத நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வேற ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லைங்க. தி ஹையஸ்ட் அதாவது 100 மார்க் ஆசைப்படு. நீ 10, 20 மார்க்லாம் ஏன் ஆசைப்பட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாரி. ஒரு தடவ அத டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கீழ இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆதலால் ஆத்ம சுகான் ஆத்ம விஷயத்தில் ஒரு மோகம் ஏற்படுவது என்பது ஆத்மா என்றால் என்ன? ஆத்ம சுகம் என்றால் என்ன? அது எப்படி இருக்கும்? என்று ஒருவன் விளங்கிக் கொண்டால், கண்டிப்பாக அதன் மேல் மோகம் வந்துவிடும். இல்ல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் சொன்னேன் அல்லவா? நான் சொல்லிய இந்த விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சிந்தித்தாலே போதும் மோகம் வந்துரும். ரஜினிய சுத்தமா ஒருத்தனுக்கு பிடிக்காது. ஆனா, ரஜினி ரசிகர்கள் கூட்டத்திலேயே ஒருத்தன் இருந்தான்னா, 1 மாசம் கழிச்சு போனீங்கன்னா, இவன் ரஜினி பித்து போய் பிடிச்சுட்டு போயிட்டு இருப்பான். சோ, ஒரு அட்டென்டிவே இல்லாம ஒரு விஷயத்த நீங்க கேட்டுட்டு இருந்தா கூட, ஆனா அங்கேயே திரும்ப இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, அந்த விஷயம் உள்ள போயிட்டு அதனுடைய கிக்கும் சேர்ந்து உள்ள வந்துரும். தற்காலிகமாக சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயமே மீண்டும் மீண்டும் கேட்கும்போது உனக்கு வருது அப்படின்னு சொன்னா, இது அற்புத ஞான தத்துவம் அல்லவா? இந்த ஞான தத்துவத்தினை மீண்டும் கேட்பதோடு மட்டுமில்லாமல் ஒரு நேரமும் இடைவிடாது அதை சிந்தித்துக் கொண்டே இருந்தால், உங்களையும் அறியாமல் ஞானத்தின் மேல் மிகப்பெரிய மோகம் ஏற்பட்டுவிடும். அந்த மோகமே உங்களுக்கு அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றுவிடும் என்று சொல்லி, இந்த ஞானேஸ்வரியின் சத்துவம் சுத்தி என்ற ஞான லட்சணத்தினை கண்டிப்பாக நாம் அனைவரும் வளர்க்க வேண்டும், வளர்க்க முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன்.